அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான புள்ளிகளை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதவிலக்கின் போது அதிகமான வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதவிலக்குனால வர்ற வலிகளை சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பதிவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அனைவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு முக்கியமான தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோல நான் கொடுக்க இருக்கிறேன். அனைவரும் பார்த்து பயன்பெறுங்க. ஓகேவா? இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மென்சுரல் ப்ராப்ளத்தினால அவங்களுக்கு 28 நாள் சைக்கிள்ல அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுது. இது எதனால சார் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பருவ மாற்றங்கள்ல ஏற்படும் குறைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு உடல் ரீதியாக உள்ள பாதிப்புகள் இருக்கட்டும், சில சில பேருக்கு ஆரோக்கியமான உடல்நிலை இருந்தாலுமே இந்த பாதிப்புகள் வந்துட்டு தான் இருக்கு. அந்த வலி எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூட்ரஸ்ல கழிவுகளை வெளியில தள்ளுறதுக்கு நம்ம உடம்பு தன்னைத்தானே அந்த முயற்சியை ஏற்படுத்தும் பொழுது ஏற்படும் வலிதான் அந்த பிசைஞ்சு பிசைஞ்சு வலிக்கிற வலி. இதுக்கு நம்ம பயந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த நாள் வந்தாலே ஆஹா நமக்கு வலி வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்திலே ஆனா நம்ம உடம்பு உங்களுக்கு நன்மையை தான் செய்யுது அப்படிங்கிறத அந்த இடத்துல உணர்றது இல்லை. நிறைய பேர் நம்ம உடம்பு நமக்கு நன்மையை தான் செய்யுது. என்ன செய்யுது, அந்த கர்ப்பப்பையில உள்ள அசுத்தங்களை வெளியில தள்ளுறதுக்காக முயற்சி செய்யுது. அப்போ வரக்கூடிய வழிதான் அந்த பிசைஞ்சு பிசைஞ்சு வலிக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெயின். இதுக்கு பயந்துக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, போய் மெடிக்கல் ஷாப்ல வலி நிவாரண மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டுறாங்க. இது ஒரு மாசம் சாப்பிட்டா பரவாயில்ல, இது பழகிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்த மந்த்ல உங்களுக்கு வர்றப்பையும் இதே வழிதான் வரும். நீங்க போய் மாத்திரையை சாப்பிட்டா திருப்பி நிற்கும். இது இப்படி நீங்க சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, உங்களோட மென்சுரல் அந்த டைம் இருக்கு இல்லையா, மென்சுரல் ஆகிற 28 நாள் சைக்கிள் இருக்கு இல்லையா, இதுல கூட மாறுபாடு ஏற்பட்டு உங்களுக்கு ஹார்மோன் ரிலேட்டடான நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதை கரெக்டா வெளியேறலன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல்ல உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி மூட்டுகள் ஜாயிண்டுகள் எல்லாத்துலயும் பெயினா இருக்கும். உடல் ரொம்ப சோர்வா இருக்கும். முடி அதிகம் கொட்டும். உடம்புல அதாவது ஹீட் கரெக்டான முறையில பராமரிக்காம ஹீட்டினால் வரும் அனைத்து விதமான நோய்களுக்கும் இது வழிவகுத்ததா போயிடும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் வரக்கூடாது சார், நான் எப்படி இயற்கை முறையில என்ன பாதுகாக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் நம் உடம்புலேயே 14,761 வர்ம புள்ளிகளை கொடுத்து அதுல பெண்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அக்குப்ரெஷர் புள்ளியை அவர் கொடுத்திருக்கார். அந்த புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகவும் சக்தி வாய்ந்த பெண் தன்மையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அனைவரும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அவர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க ஷேர் செய்யுங்க. நிறைய சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு இந்த சேனல்ல நிறைய ஹெல்த் வீடியோ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை எல்லாத்தையும் பார்த்து பயன்பெறுங்கள். இன்னைக்கு என்ன பாயிண்ட் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்ணீரலுக்கான 8வது புள்ளி ஸ்பிளீன் 8 அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு இமேஜ் தரேன். அந்த பாயிண்ட எப்படி இயக்கணும் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்லித்தரேன். அந்த ஸ்பிளீன் 8 SP8 அந்த புள்ளிய வலது பக்கம் 23, இடது பக்கம் 21, திருப்பி வலது பக்கம் 21 அப்படின்னு இப்படி செய்தால் ஒரு முறை, 5 முறை காலை மாலை நீங்க தவறாம நீங்க இயக்கிக்கிட்டே வரணும். சார், இது மென்சுரல் வந்ததுக்கு அப்புறம் செய்யணுமா, அதுக்கு முன்னாடி செய்யுமான்னு கேட்காதீங்க. பெண்கள் நீங்க தினமும் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க மென்சஸ் ஆகுற 5 நாளைக்கு முன்னாடி, உங்களுக்கு கணக்கு தெரியலையா, அந்த 5 நாளைக்கு முன்னாடியில இருந்து நீங்க இதை செஞ்சுட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? இதை செய்யும் போது ஒரு அற்புதமான பலனை நீங்க கண் கூட பார்க்கலாம். இதுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த வழியில இருந்தும் அந்த பய உணர்வு, அந்த நேரம் வந்தாலே அவங்க பயமா இருப்பாங்க. ஐயோ வலி வந்துருமே அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இல்லாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம அனைவரும் இந்த புள்ளியை பயன்படுத்தி நீங்கள் நலம் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.